டே 3யோட குவார்டர் ஃபைனல் மேட்ச் இறக்கணும்னா மணச்சநல்லூர் மின்னலே வெர்சஸ் வாலாடி. மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும், 2 ஓவர் காமன் பவர் பிளே. மணச்சநல்லூர் மின்னலே அணி டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. மணச்சநல்லூர் மின்னலே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. வாலாடி ஃபீல்டிங். மணச்சநல்லூர் மின்னலே அணிக்காக ஓப்பனிங் பேர் ஹரி மற்றும் கிரி ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் ஹரி. வாலாடி அணிக்காக மணி முதல் பவர் பிளே ஓவரை வீச 2 ஓவர் பவர் பிளேக்கு வெளியே 2 சர்க்கிளுக்கு வெளியே 2 ஃபீல்டர் வெளியே இருக்கலாம். மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரும் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டரும் மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரும் வச்சுருக்காங்க வாலாடி. இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க டே 3ல் செமி என்ட்ரி ஆயிடுவாங்க. வாலாடியா மணச்சநல்லூரா வெயிட் பண்ணி பார்க்கலாம். செம்ம பாட்டில் இருக்க போகுது. லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் போட்டு பாருங்கள் ப்ரோ, கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், எஃபெக்ட் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று விட்டு தட்டு இருக்காரு, விரட்டி போயிட்டுருக்காரு. 2 அகேன் ஒரு இன்சைட் எட்ஜ். பொலேரோடு போய் ஸ்டாப் பண்ணிட்டார். சிங்கிள் ஹரி ஸ்ட்ரைக்கில். குயிக் சிங்கிள். டட் பால். க்ளோஸில் யாருமே இல்லை, அப்படி வந்து கவர் பண்ணிட்டாங்க. சிங்கிள். டட் பால். ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 5. எந்த விக்கெட் இழக்காம மின்னலை இரண்டாவது பவர் பிளே ஓவரை வீச பிரதாப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வாலாடி அணிக்காக. கிரி ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் ஹரி. கண்டிப்பாக பெரிய ரன் வேணும், 6 பவுண்டரி எடுத்துகிட்டு வரணும். அந்த பவர் பிளே யூஸ் பண்ணுவாங்களா மணச்சநல்லூர்? நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காங்க வாலாடி. இவங்க வின் பண்ண ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு எல்லாமே நல்லா பவுலிங்க. 13 ரன்னு 12 ரன்னு 13 14 ரன்னு டிஃபெண்ட் பண்ணாங்க. சிங்கிள் லெக் பை மூலியமாக சைட்டில் ஃபீல்டரில் 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போய் குயிக் சிங்கிள். டாஸ் ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு. சிங்கிள் இல்லை, ஓடலை, அன்றைக்கி அடிச்சிருக்காரு, கிளியர் ஆயிடுச்சு. 6. கிரிபேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6, தேவையான ஒரு 6. நோ பால் கொடுத்துருக்காங்க. சிறு தவறுனால, சரியாக பந்து வீசாதனால ஃப்ரீ கிட் பால். இலவச அடி பந்து. ஹரி ஸ்ட்ரைக்கில் அடிப்பாரா, யூஸ் பண்ணுவாரா ஃப்ரீ கிட்டை? யூஸ் பண்ணல. டாட் பால். தரையை அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் டீப்பில் ஒரு ஃபீல்டர். சிங்கிள். ஓவர். 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. 3வது நியூ பாலர் தினேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ஹரி ஸ்ட்ரைக்கில். சூப்பராக அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸ் போகலை. 2. செகண்ட் ஒன் ஒரு இன்சைட் எட்ஜ். சைட்டில் சிங்கிள். கிரி ஸ்ட்ரைக்கில். பள்ளச்சின்னு அடிச்சிருக்காருங்க பாயிண்டில். செம்ம ஷாட்டுங்க, பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருந்தது. ஆனால் பவுண்ட்ரி போகலை. 2. ஃபுல் டாஸ். எக்ஸைஸ் சைட்டில் ஃபீல்டர் இருக்காங்க டீப்பில். மேக்ஸிமம் ஒரு ரன் கிடைக்கும். க்ளீன் போல்ட். முன்னிலை நிற்காக நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ஒன் பேட்ஸ்மேன். ஒயிட் பால். தியா. நியூ பேட்ஸ்மேன் திவேஷ் ஸ்ட்ரைக்கில். ஒயிட் பால் ரீபால். லோ புல் டாஸ். ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு, மிஸ் பண்ணிட்டாரு. குயிக் சிங்கிள். ஆனால் 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 24. 4வது ஓவரை வீச மணி. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அந்த மொதல் பவுலராக மணியை யூஸ் பண்ணுறாங்க. வியாலன் சைக்கிள். நான் சைக்கிள் கிரி.
4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் வச்சு விட்டாக்கணுங்க. செம்ம கேட்சுங்க. நல்ல எஃபெக்ட். கிஷோர்கிட்ட ஜம்ப் பண்ணி பிடிச்சாரு. நல்ல கீப்பிங். லைக் பண்ணுங்கள் ப்ரோ, ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். தினகர் நியூ பேட்ஸ்மேன். கீப்பரை விரட்டி போயிட்டு இருக்காரு. சிங்கிள். நல்ல ஒரு யார்கர். குட் ஸ்டாப். ரன் அவுட். டைரக்ட் ஹிட். கிரி அவுட். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் கிருபா ஸ்ட்ரைக்கில். டட் பால். இடத்துல மேலே தூக்கி விட்ருக்காரு. கீழே ஃபீல்டர் இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாரு. 2 ஓவர். 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. 2 பாலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் 2வது பாலராக தினேஷ் யூஸ் பண்ணுறாங்க. தினகர் சைக்கிள். 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் கேப்பில். கீப்பர் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் 2 ஓடலை. 2. அன்றைக்கு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வச்சுருக்காங்க க்ளோஸில். சிங்கிள். மேக்ஸிமம் 1 ரன் கிடைக்கும். நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காங்க. வாலாடி 6 பவுண்டரி அடிக்க விட மாட்டாங்க. again இன்சைடு ஜி. கீப்பரே ஓடி இருக்காரு. சிங்கிள். ஒரு புல் டாஸ் ஆஃப் சைடில். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. குட் டேக்கன். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. மின்னலை மணச்சநல்லூர். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். அருண். கீப்பர் பாலை மிஸ் பண்ண. ஒரு ரன் ஓட்டாங்க. ஒயிட் +1. சரி, பேர் ஒயிட் கொடுக்கல. ஒரு ரன் ஓடி எடுத்தது மட்டும்தான். லாஸ்ட் ரன் பால். பிக் பை. 10 ஓடல. டாட்டோட 5 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க வாலாடி. 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 33. சூப்பராக பால் பண்ணியிருக்காங்க. 30 பாலுக்கு 33 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமான பெரிய மேட்ச்சில், குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில். இறுதி ஓவரை வீச டார்கெட்டை நிர்ணயிக்கூடிய கடைசி 6 வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கோர் பத்தாது. 6 பவுண்டரியை வேணும் இந்த ஓவரில், கண்டிப்பாக அடிச்சாகணும். நியூ பவுலர் நரேன். 6th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். அருண் சைக்கில். கீப்பரோட போய் கேட்ச் பிடிச்சிட்டார். இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள். கிருபா சைக்கில். டட் பால். ஒரு அவுட்ஸிங் பாலுங்க. அப்புறம் தூக்கி போடுறாரு. அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட். கழிச்சின்னு அடிச்சிருக்காரு. கவரில் துரத்தி போயிட்டு இருக்காங்க 3 ஃபீல்டர். 2. ரிட்டன் திரும்பி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஆன். ஃபுல் டாஸ் தவற விட்டார். விக்கெட். டேரக்ட் ஹிட். விக்கெட்டோட இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சூப்பராக பவுலிங் பண்ணிட்டு போயிருக்காங்க வாலாடி. 40 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க மணச்சநல்லூர். வாலாடி 41 ரன் அடிக்கணும் 36 பாலுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா பவுலிங் லைனை வச்சுருக்காங்க மணச்சநல்லூர். வாலாடி அணிக்காக பிருத்திவி மற்றும் முரளி ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. பிருத்திவி சைக்கிளில், நான் சைக்கிளில் முரளி. மணச்சநல்லூர் அணிக்காக தினகர் முதல் பவர் பிளே ஓவரை வீச. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். 41 ரன் வேணும் 36 பாலுக்கு. டட் பால். ஒயிட் பால். இல்லை, கைக்கு அடிச்சிட்டு சிங்கிள். குயிக் சிங்கிள்.
இல்லை ஒரு ஏர்கார் பால் குத்தி டைவர்ட் ஆகிடுச்சு. 2 ரன் ஓடிட்டாங்க. 2 சூப்பராக அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் யாருமே இல்லை. பவுண்ட்ரியா 6ஆ? 6 அம்மா பிக்குங்க. அகைன் அடிச்சிருக்காரு அதே மாதிரியே 6. இது அதை விட தூரம். ஹாட்ரிக் 6 வருமா முரளிபேட்லேருந்து? பேக் டு பேக் 2 6. பவர் பிளே யூஸ் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு ஓவரே. ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். லெக் சைடில் ஃபீல்டர் வச்சுட்டாங்க. இந்த வாட்டி விட்டு கட்டுன்னு தட்டியிருக்காரு. 1 pitch பவுண்ட்ரி. ஹார்ட் லக். 6 வரல. 2 6 ஒரு பவுண்ட்ரி. பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. ஒரு ஓவர் முடிவிட்டோன்னே அணி நினைக்க 20ங்க. 21 ரன் தான் அடிக்கணும் 30 பாலுக்கு. அடுத்த பவுலர் அருண் இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு. பனிஷ் பண்ணிட்டாரு. 6. ஒரே வான வேடிக்கையாக இருக்குது. 26 ஆயிடுச்சு. முதல் பாலே 6 அடிக்கிறாங்க பவர் பிளேயில். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். பேலன்ஸ் 5 பால் இருக்குது. 2 ஃபீல்டர் வெளியே. ஒரு மிட் விக்கெட்லேயும் ஒரு ஸ்கொயர் லெக்லேயும் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. செகண்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு. இது இந்த சைடில் பவுண்ட்ரி. அகைன் மேட்சை முடிச்சிடுவாங்கன்னு பார்க்குறேன் சீக்கிரமாகவே. லாஸ்ட் 5 பாலில் 3 6 2 பவுண்ட்ரி. ஏதாவது ஒரு ஹாட்ரிக் வருமா? பழிச்சுன்னா அகைன் அடிச்சிருக்காரு. அனாமத்தாக போயிட்டுருக்கு. ஒரு 4 யாரே இல்லாதனால, யாருமே ஆள் இல்லை பவர் பிளேனால். பவுண்ட்ரி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஓவர்லேயே மேட்சை. கிட்டத்தட்ட 14 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சி போட்டிருக்காரு. ஆனால் காற்றுல மேலே தூக்கி விட்ருக்காரு. குட் கேட்ச். ஃபஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் தேவையான ரன் அடித்து கொடுத்து தான் போகிறாரு பிருத்வி. நல்ல பேட்டிங் ப்ரோ. அடுத்து 1 பேட்ஸ்மேன் கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வாலாடி அணிக்காக. 6 ரன் அடிக்கணும். வந்த உடனே வெல்கம் பண்ணிட்டாரு 6. மேட்ச் டையா வின்னான்னு தெரில. மேட்ச் டை. 1 ரன் தேவை. இன்னும் ஒரு பால் மிச்சமே இருக்குது. முடிச்சிட்டாங்க மேட்சை. இந்த ஓவரில் மட்டும் 2 6 2 பவுண்ட்ரி. 20 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். லாஸ்ட் ஒன் கம் பண்ணியிருக்காரு. கேப்பில் அடிச்சு விட்டு பவுண்ட்ரிங்க. எந்த பாலும் பவுண்ட்ரிங்க. லாஸ்ட்டு 8 பாலும் பவுண்ட்ரி தான் போயிருக்கு. சாரி 8 பாலில் 7 பால் பவுண்ட்ரி போயிட்டுருக்கு. ஒரு விக்கெட்டை தவிர சூப்பராக விளாண்டு போயிட்டாங்க. டக்குன்னு மேட்சை முடிச்சிட்டாங்க. டைமே எடுத்துக்கல. டே 3ல் வாலாடி செமி என்ட்ரி ஆகிறாங்க. ஹார்ட் லக் மணச்சனூர் மின்னலை பாய்ஸ் இந்த குவார்ட்டர் ஃபைனல் மேட்சை லாஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க டோர்னமெண்ட்லேருந்து. ஹார்ட் லக்.